பசங்களா, எங்கடா கண்ணு வச்சுட்டு வர்றீங்க? பாவி பசங்களா! ஐயோ, இவங்க யாருன்னே தெரியல. நம்ம இடத்துக்கு புதுசா வந்திருக்கானுங்க. கட்டையில போறவனுங்க இடிச்சிட்டு வேற போறானுங்க. இந்த இடம் ஓகேவா? ஓகே தான், வா. யாரா நீங்க? கேக்குறேன்ல, இங்க என்னத்தடா பண்ணிட்டு இருக்கீங்க? யாரா நீங்க? கேட்டுன இருக்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனுங்களா? மரியாதையா சொல்லுங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம இங்க வழியில வராத, மரியாதையா போயிடு. அதுக்கப்புறம் உனக்கு தான் பிரச்சனை ஆயிடும். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. எப்படி அதுக்குள்ள பாம் பிளாஸ்ட் ஆயிடும். எங்க கிது? உயிரே போனாலும் அத நாங்க சொல்ல மாட்டோம். தள்ளிப்போங்க, தள்ளிப்போங்க. ஏய், தள்ளிப்போங்க. போங்க. சார், இந்த பொறம்போக்குங்க பாம் ரெடி பண்ணிட்டு இருந்தானுங்க. இங்க எங்கேயோ தான் பாம் வச்சிருக்கானுங்க. முதல்ல இந்த நாய்களை தூக்கிட்டு போங்க சார். சரிமா, இந்த விஷயத்தை நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துறேன். கான்ஸ்டபிள்ஸ், அரெஸ்ட் ஹிம். போங்கடா. போங்கடா. போங்க. போடா. யாரும் வரத்தாவில்லை, எங்கே இருங்க. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பாம்பு அடிச்சதுன்னா நம்ம பயமா இருக்கு. கடவுளை காப்பாத்தணும். கடவுளே.
துட்டுக்கு ஆசைப்பட்டு நீங்க எல்லாத்தையும் செஞ்சிடுறீங்க. பாத்தீங்களா, இது மட்டும் வச்சிருந்தது உங்க எல்லாரோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஏற்கனவே சேரி ஆளுங்கனாலே எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கிறாங்க. நமக்கும் சூடு சொரண வெக்கம் மானம் எல்லாமே கிதுன்னு யாரும் கவனிக்கிறது இல்ல. அவ்வளோ எதுக்கு இந்த மாதிரி சேரியில இருக்கிறவங்க எல்லாரையும் மனுஷங்கிறதே மறந்து போயிடுறானுங்க. அதுக்காக தான் உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் அறிவை வளர்த்துக்குன்னு இனிமேலாவது எல்லாரும் உஷாரா இருங்க. உங்களை உடனே இன்ஸ்பெக்டர் கூட்டு வர சொன்னாரு. என்னத்துக்கு தெரியாது, எதுவா இருந்தாலும் அங்க வந்து பேசிக்கங்க. ம் ம் வர. அக்கா, போலீஸ் ஸ்டேஷன் எதுக்குக்கா போறீங்க? நீ ஒன்னுத்துக்கும் மெர்சலாவாத, எனக்கு ஒன்னும் ஆகாது. ஜான்சி, வேண்டாம், 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 ஜான்சி, போகாத. கம்முன்னு இருங்கடா, எனக்கு ஒன்னும் ஆகாது சொல்லி நிற்கிறான்ல. ஜான்சி ம் ம் சார், என்னை இன்னத்துக்கு வர சொன்னீங்க? ஜான்சி, இன்னைக்கு நீ செஞ்சிருக்கிற விஷயம் எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? இந்த களவாணி பசங்களை புடிச்சு கொடுத்து சிட்டில நடக்க இருந்த பெரிய ஆபத்தை நீ தடுத்து நிறுத்தி இருக்கமா. நம்ம சேரியில நடந்தது தான் தடுத்தன்னு நினைச்சுன்னு இருந்தேன். வேற என்ன பிரச்சனை சார்? சிட்டியில நடக்க வேண்டிய பிரச்சனைய ஏதோ தடுத்தன்னு சொல்றீங்க, எனக்கு புரியலையே. ஆமா ஜான்சி, இந்த சண்டாள பசங்களை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டினதுக்கு அப்புறம் தான் உண்மையை கக்கனானுங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட இருக்கிற இந்த டைரியை படிச்சதுக்கு அப்புறம் எந்தெந்த இடத்துல பாம்பு வச்சிருக்காங்கன்னு தெரிய வந்தது. ஒருவேளை இவனுங்க வச்சிருந்த பாம்பு மட்டும் வெடிச்சதுன்னா எத்தனை உயிர் போயிருக்கும் தெரியுமா? இந்த நாயங்களை சும்மா விடாதீங்க சார். என்ன நினைச்சுன்னு இருக்கிறானுங்க? மனுஷனோட உசுரை அவ்வளவு கேவலமா நினைச்சுன்னு இருக்கிறானுங்களா? நீ கரெக்டா சொன்னமா. இந்த மாதிரி ஆட்களுக்கு மனுஷங்களோட உயிரை பத்தி எந்த கவலையும் இல்ல. இவங்க யாரையும் சும்மா விடக்கூடாது. இவங்களுக்கு பின்னால யார் இருக்காங்கன்ற உண்மையை கண்டுபிடிச்சாகணும். ரொம்ப நன்றி ஜான்சி, உன்னாலதான் ஒரு நல்ல விஷயமே நடந்திருக்கு. எங்க டிபார்ட்மெண்ட்ல இத பத்தி சொல்லி உனக்கான பரிசை நான் நிச்சயமா வாங்கி தருவேன். அதெல்லாம் எனக்கு எதுக்கு சார்? அநியாயம் எங்க நடந்தாலும் அதை பார்த்துக்கின்னு நான் சும்மா இருக்க மாட்டேன். உன்ன மாதிரியே எல்லாருக்கும் இதே மனோபாவம் வந்துச்சுன்னா நாடு ரொம்ப நல்லா இருக்கும். பாத்தீங்களாயா, இந்த ஜான்சினாலதான் இப்போ நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்கா. இந்த ஜான்சி உங்க கூட இருக்கிறதுனால நீங்க எல்லாரும் ரொம்ப நிம்மதியா இருக்கலாம். என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன் நான். டேய், பொறுப்புக்கா. பசங்க வண்டியில அடிச்சு போட்டு அப்படி போறானுங்க. இவரு சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்க. சீக்கிரம் போங்க. ஏய், பின்னால போ, பின்னால போ. சீக்கிரம், சீக்கிரம்.
சீக்கிரம் போ 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 ఉగ్రవీరం మహావిష్ణుం జ్వలంతం సర్వతోముఖం నారసింహం భీషణం భద్రం భద్రం నమో నమః. ఉగ్రం వీరం మహావిష్ణుం జ్వలంతం సర్వతోముఖం నారసింహం భీషణం భద్రం మృత్యో మృత్యం నమో నమః. போச்சு சொல்லுங்கடா முட்டா பசங்களா, என்னடா அது? மூளை நல்லா வேலை செய்யணும்னா தினமும் பச்சை மிளகாயும் பச்சை வெங்காயமும் சாப்பிடணும். அதை விட்டுட்டு மூக்கு பிடிக்க 3 வேளையும் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் மண்டையில வெறும் மசாலா தான் இருக்கும். என்னாச்சுடா? போலீஸ் கிட்ட மாட்டும்போது கூட அதுல பணம் இருந்துச்சுண்ணே. அப்புறம் என்னாச்சு? போலீஸ்காரங்க வந்தாங்க, அவங்க அந்த பணத்தை ஆட்டைய போட்டுட்டு வெறும் பெட்டியை கொடுத்தானுங்களா? இல்லண்ணா, அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வரும்போது திடீர்னு குறுக்க ஒரு பைக் வந்துருச்சுண்ணா. அண்ணா, அவ பாக்குறதுக்கு தானே ஒரு பொண்ணு மாதிரி இருந்தா, மின்னலை விட ஃபாஸ்ட்னா, சிங்கம் மாதிரி கர்ஜன. அவளை பார்க்க பயங்கரமா இருந்துச்சுண்ணா. என் பணம் போயிடுச்சு, நானே கவலையில இருக்கேன். அவளை என் முன்னாடி பாராட்டி எரிரத்தில நெய் ஊத்துறீங்களா? அங்கதான் நடந்திருக்கும். பொண்ணுகிட்ட பல்ல காட்டி வாயை பொளந்துகிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வெறும் கையோடு தான் வரணும். எங்க இருக்காவ? அவளை இப்பவே என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. இல்லைன்னா உங்க எல்லாரையும் கொன்னுட்டு உங்களை புதைக்கிறதுக்கு 6 அடிக்கு 3 அடி பெட்டிய நேரா கண்ணம்மாப்பேட்டையில இருந்து வர வைப்பேன். ஏய், இன்னும் ஏன்டா வேடிக்கை பாக்குறீங்க? போங்கடா. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் இந்த நரசிம்ம மந்திரத்தை 100 முறை ஜபிக்கிறதுக்கு முன்னாடி என் பணத்தை தூக்கிட்டு போனவன் என் கண்ணு முன்னாடி இருந்தாகணும். என் கண்ணுலயே மண்ணை தூவுனால என் காலிலேயே போட்டு மிதிக்கிறான் அவளை. வேலை எப்படி போய்கிட்டு இருக்கு? உன்ன மாதிரி வியாபாரம் இல்லப்பா. சரக்கு எடுக்க போய் ரொம்ப நாள் ஆகுது. விலையும் கூடிருச்சுல. அப்படியா? அது புதுசா இருக்கு. என்னடா எத்தனை பிஸ்கெட்ரா நீ சாப்பிடுவ? நம்ம ஏரியாக்கு வந்திருக்காங்க. அப்ப குடுறா. ஏய் பாக்கெட் நான் தான் காலி பண்ணிட்டடா நீ. அப்படியே என்கிட்ட வந்து கேக்குறா. ஏய், காலையில இங்க ஒரு பொண்ணு பிரச்சனை பண்ணாலே எங்கடா இருக்கவா? எனக்கு அதெல்லாம் ஏய், தெரியாது. டா தெரியாதுங்கடா. எங்கடா இருக்கவா? சொன்னா ஏன் அடிக்கிறீங்க? ஏன்பா பசங்களை கேவிக்கிறா? ஏய், ஏய் யாரா நீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? நீயும் வேணும், எங்க காசும் வேணும். ஆ? என்ன காசு? எங்க கிட்ட இருந்து அடிச்சிட்டு போனியே அந்த காசு வேணும். என் கையில எந்த காசும் இல்ல. நீ சொல்றத கேட்டுட்டு அப்படியே நம்பிட்டு போறதுக்கு நாங்க ஒண்ணும் ஊக்க கிடையாது. நீ ஊக்கியா இருந்தா என்ன, உலக்கையா இருந்தா என்ன, என்னாண்ட காசு இல்ல. ஏய், மரியாதையா பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? இல்லைன்னா பொண்ணுன்னு கூட பார்க்காம எல்லாரும் சேர்ந்து விளையாடிடுவோம். ஏய், விளையாடுவோம் சரி, ஃபைட் பண்ணணும்னாலும் சரி, எதிர்க்கு இருக்கிற ஆப்பனண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். திரும்ப திரும்ப எதுக்கும் உதவாது உங்களை மாதிரி மொக்க பீஸுங்க கிட்ட விளையாடிட்டுலாம் இருந்தா கிக்கே இருக்காது.
எதுக்கா இருந்தாலும் கிக் இருக்கணும்டா. அப்படின்னா எங்க கூட வா, நல்ல கிக்கு கிடைக்கும். எங்கடா? எங்க அட்டிக்கு. அண்ணா உனக்காக தான் வெயிட்டிங். ஏய், ஏன் எதிரில கண்டவன நீ அண்ணான்னுலாம் சொல்லாத. இந்த தமிழ்நாட்டு மண்ணுல அப்படி கூப்பிடுற தகுதி ஒருத்தருக்கு தான். அண்ணா, அறிஞர் அண்ணா. இந்த அம்மா துண்டு பசங்களாம் அண்ணாவாமா? அண்ணா வாங்கடா, உங்க அண்ணா யாருன்னு பாத்துடுறேன்.